அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 18, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். சென்னையில் மாநகரில் குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்கள் முதல்வர் இன்று தொடங்கி வைக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 50 குடிநீர் ஏடிஎம் இயந்திரங்களின் செயல்பாட்டை முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை தொடங்கி வைக்கிறார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி முயற்சி அப்புறம் நிறைந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும்னு குடி செயல்வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. G7 மாநாடு கனடாவில் பிரதமர் மோடின்னு தெரிவிச்சிருக்காங்க. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி கனடா வந்தடைந்துள்ளார். இம்மாநாட்டின் உரையாற்றுவதுடன் பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசுகிறார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அணு ஆயுத இருப்பை அதிகப்படுத்திய இந்தியா பாகிஸ்தான் ஆய்வில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் உட்பட அணு ஆயுத சக்தி கொண்ட 9 நாடுகளும் கடந்த 2024 தங்களின் அணு ஆயுத இருப்பை கணிசமாக அதிகப்படுத்தியுள்ளன. அணு நவீனமய திட்டங்களுக்கு தீவிரப்படுத்துதல், கையிருப்பில் உள்ள அணு ஆயுதங்களை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கையை இந்த நாடுகள் மேற்கொண்டதாக பிரபல ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைப்பிற்கான ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வேர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் சீரியலில் சந்திப்போம். தேங்க்யூ.